ஐயோ டேய் நீ பண்ற டென்ஷன்ல உன அப்படியே முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சதை மறந்துட்டேன். என்ன நொன்ன ரசத்துக்கு புளிய கிடைச்சாச்சு. அதுல எக்ஸ்ட்ரா லக்கேஜ்லாம் வேற போடணும். அதுல வந்து கொத்தமல்லி, அதுல பூண்டு, சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எப்ப போடணும் தெரியுமா? தெரியாது. அப்ப வாய் மூடு. ஐயோ இப்ப திடீர்னு எனக்கு இன்னொரு சந்தேகம் வேற வருது. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏங்க இவ்வளவுதானே, சாம்பார் விஷயத்த நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க, ரசம் விஷயத்த நான் கிளியர் பண்ணிடுறேன். எப்படி மாப்பிள? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, என்ன ஜனனி, அப்புறம் சமையல் வேலை எல்லாம் பிரமாதமா நடக்குது போல இருக்கு. ஆமாமா, அதெல்லாம் நல்லா தான் நடக்குது. என்ன விஷயம்? இல்ல, இந்த ரசம் வைக்கிறதுல ஒரு சின்ன டவுட், அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டா போதும். இந்த சீரகம், மிளகு, பூண்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எந்த அளவுல எப்படி போடணும்? ஆசை தோசை அப்பளம் வடை அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு முதல்ல ரசம் வைக்கிறது மட்டும் எப்படின்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன். ஜனனி, இப்ப கௌதம் கிட்ட தானே பேசின, அப்புறம் ஏன் பாதியிலே கட் பண்ணி விட்டுட்ட? போங்க அண்ணி, ரசம் வைக்கிறது எப்படின்னு என்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க பாக்குறாங்க. பாவம், சொல்லித்தர வேண்டியதானே. நீங்க முதரசன் அண்ணாக்கு சொல்லி கொடுத்தீங்களே அந்த மாதிரியா? நான் எதுவும் சொல்லி கொடுக்கலையே. அட போங்க அண்ணி, அவங்க கோச்சுக்கிட்டா கோச்சிட்டு போறாங்க. ஒரே ஒரு தடவை கேட்டாலாம் நம்ம சொல்லிடக்கூடாது, நல்லா அலைய விடணும். அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வலிஞ்சு பேசுனா அப்புறம் நம்ம கௌரவம் என்ன ஆவறது? அப்படிலாம் பேசிடக் கூடாது, அப்போதான் திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டு கூப்பிடுவாங்க. நான் சொல்லல, அவர்தான். சரி சரி பேசு. ஹலோ, இங்க பாரு, ரசம் எப்படி வைக்கிறதுன்னு மட்டும் சொல்லிரு, நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன். நான் சொல்லி கொடுத்தா நல்லா சமைச்சு நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதனால என்னால சொல்லிலாம் தர முடியாது. போட்டினா போட்டிதான், போங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? சொல்லித்தர வேண்டியதானே. ஒவ்வொருத்தருக்கும் சமைக்கிறதுல கைப்பக்குவம் வேற தெரியுமா? நீ சொல்றத கேட்டு சமைச்சாலும் அவங்க பண்றது வேற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஏன் சொல்லித்தர மாட்டேன் அப்படி இப்படின்னு கலாட்டா பண்ற? அவங்கள இன்னும் கொஞ்ச நேரம் அலைய விட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்லி கொடுப்போம். அப்பதான் நம்மளோட அருமை புரியும். இப்ப பாருங்க, மறுபடியும் கூப்பிடுவாரு. மாப்பிள என்னாச்சு தெரிஞ்சுதா? எதிர்பார்த்து போனவங்க ஏமாத்திட்டாங்க. இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு செம ஐடியா வந்துருச்சு. யூடியூப்ல எது எது எப்படி பண்றதுன்னு எல்லாமே இருக்கு. பாட்டி சமையல், அம்மா சமையல், அக்கா சமையல், ஆமா சமையல்னு எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. வாங்க நம்ம இதுல பார்த்து இன்னைக்கு ரசத்தை வச்சு அசத்திடுவோம். என்னது, விஷத்தை வச்சு அசத்த போறீங்களா? அழகப்பா, உனக்கு மட்டும் விஷம் வைக்க போறோம், எங்களுக்கு ரசம் வைக்க போறோம். நமக்கு எப்பவுமே ரசம்னாலே விஷம் தான், கறி மட்டும் சரி. இங்க பாத்தீங்களா, சாம்பார் எப்படி வைக்கணும்னு மொத்த டீடைல்ஸும் இதுல இருக்கு. இனிமே யார் தயவும் நமக்கு தேவையில்லை. அண்ணி, இவருக்கு இப்படி ஒரு ஐடியா வரும்னு எனக்கு தோணவே இல்ல. இப்போ யூடியூப்ல பார்த்து ரசமும் சாம்பார் வைக்க போறாங்க. முதல்ல சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லல்ல. நான் முத்து மாமாக்கு சாம்பார் வைக்க சொல்லி கொடுத்த மாதிரி.
கொஞ்சம் உப்பு போடு. தங்கச்சி, எங்க சமையல் ஓவர். எங்க சமையலும் எப்பவோ முடிஞ்சிடுச்சு. நீங்க சமைச்சு முடிக்கணும்னு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வைப்போம். எல்லாரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி யார் ஜெயிச்சதுன்னு முடிவு பண்ணிக்குவோம். ஓகே. ஏமா, அவங்க வரதுக்குள்ள யார் சமையல் டேஸ்டா இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? ஐயோ, அது தப்பு இல்லையா? அதெல்லாம் போங்காட்டம். போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் போங்காட்டம் அது இதுன்னுலாம் பார்க்க கூடாது. முதல்ல டேஸ்ட் பண்ணி பாத்துருவோம். முதல்ல நம்ம டீம் பண்ணத டேஸ்ட் பண்ணுவோம். ஜனனி, அந்த ஸ்பூன் எடுத்து கொடு. என்ன வெண்ணிலா, நீ வழக்கமா பண்றதே ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னடானா போட்டின்னு வந்ததுக்கு அப்புறமும் டேஸ்ட் கம்மியா தான் இருக்கு. ஐயோ, ஆமா, என்ன விஷயம்? ஒருவேளை உன்னோட முத்து மாமாவுக்காக நம்ம சைடு கொஞ்சம் சாதாரணமா பண்ணிட்டியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் எப்பயும் போல சமைச்சேன். நீங்க எல்லாம் தான் பக்கத்துலயே இருந்தீங்களே. நாங்கெல்லாம் பக்கத்துலதான் இருந்தோம், ஆனா நாங்க சமைக்கலையே. சரி, இப்போ நம்ம அவங்க சமைச்சதை டேஸ்ட் பண்ணிடுவோமா? என்னது இது, இவ்ளோ ருசியா சமைச்சிருக்காங்க? போற போக்க பார்த்தா கடைசியில நாம தான் தோத்துருவோம் போல இருக்கே. இங்க பாருங்க, இதுல நம்ம ஜட்ஜா இருந்தா மட்டும்தான் நாம ஜெயிக்க முடியும். இந்த போட்டியில நாம ஜெயிக்கணும்னா வேற வழியே இல்ல. ஜனனி, நீ உப்பு டப்பா எடுத்துட்டு வா. உப்பு டப்பாவா? எதுக்கு? எல்லாமே சரியா தானே இருக்குன்னு சொன்னீங்க. அதான் பிரச்சனையே, சரியா இருக்கிறத சரியில்லாம ஆக்கணும். ஐயோ ஐயோ, மா இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. வேண்டாம்மா, சொன்னா கேளுங்கம்மா. நாம இப்படி பண்ண கூடாதுன்னா அவங்க சமையல நல்லா பண்ணிருக்கவே கூடாது. அதனாலதானே நான் இப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஜனனி, அந்த மிளகாத்தூள் எடு. மிளகாத்தூளா? இப்படி பண்ணா யாருமே சாப்பிடுறதுக்கு இல்லாம வேஸ்டா போயிடுமா? வேற வழியே இல்ல. இந்த இத கொண்டு போய் வச்சிரு. ஆம்பளைங்க நம்ம கைக்குள்ள இருந்துதான் ஆகணும். அதுக்கு சமையல் ஒண்ணுதான் நம்ம ஆயுதம். வெண்ணிலா, என்னைக்குமே ஆம்பளைங்க நம்ம சமைக்கிறத எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணும். நமக்கு நல்லா சமைக்க வரலன்னு அவங்க நம்பணும். சமையல்ல கூட அவங்கள நமக்கு கீழே தான் வச்சுக்கணும். புரியுதா? ஒரு நாள் சமைச்சதுக்கே இங்க டங்கு வேற அருந்துருச்சு. இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் பாவம் எப்படிதான் கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்களோ. ஐயோ, ஆமா மாமா, அவங்களாம் கோயில் கட்டி கும்பிடணும். சமைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு தனி திறமையும் பொறுமையும் வேணும். ஏன் ஒரு மூட்டை பொறி கடலையும் வேணும். அவங்களுக்கு ஓவர மார்க்கெட்டிங் பண்ணாதீங்க. ஆமா, அவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு இப்படி பெருசா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் நாம சமைக்கல? நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வேணும் மாப்ள. இந்த சமையல் போட்டியில நான் பாரு மாப்ள, நாம தான் கண்டிப்பா ஜெயிக்க போறோம்.
ஃபீல் பண்ற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெருசா பண்ணிடல. டேய் டேய் டேய், பொம்பளை பிள்ளைங்க மதிக்கிறவன் தான்டா ஆம்பளை. ஓ உனக்கு என்னடா தெரியும்? ஆ? சாம்பார் பண்ணுவியா? ரசம் பண்ணுவியா? மோர் பண்ண தெரியும். டேய் நல்லா வாய்க்கிலேயே பேசுவ, வயிறு முட்டை தின்னுவ, சாப்பிட்றதுக்கு மட்டும் தானே நீ வேற ஆள் இருக்கா மாப்பிள்ள இங்க வந்துட்டான் பாரு. மாப்பிள என்ன பத்தி ஏதாவது பேசிட்டு இருந்தீங்களா மாப்பிள? ஐயோ மாப்பிள்ள, உங்கள இல்ல உங்களை மாதிரியே தான் அண்ணாமலையை திட்டிட்டு இருந்தேன். அப்படியா? நல்லா திட்டுங்க நல்லா திட்டுங்க. அவனுக்கு நல்லா கொட்டுக்கு மாப்பிள்ள, நல்லா கொட்டிக்கட்டும். டேய், வாங்க, வாங்க, வாங்க. வெண்ணிலா மாமா நாங்க ரெடி. சாப்பாட பரிமாறு. முதல்ல நாங்க சமைச்சதை பரிமாறு, அப்பதான் எது நல்லா இருக்குன்ற வித்தியாசம் தெரியும். டேய், சுமாரு சீக்கிரம் 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 பரிமாறுங்க. முதல்ல நீங்க சமைச்சதா விளங்கிடும். பாத்திரத்தை விளக்குற வேலையை அப்புறம் பாத்துக்கலாம். ஆளை பார்த்து இடம் போடாதீங்க. இப்போ நாங்க சமைச்சதை போடுங்க, அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நாங்க அதை ஜெயிக்க போறோம். ஆ, அப்படியே கலர் கலரா வித்தியாசமா இருக்குல்ல. பார்க்கிறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்கும்டா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே. வாட் a கலர் மாப்ள. இந்த கலர்ல காரக்குழம்பு நான் பார்த்ததே இல்லையே. சாம்பார்ரா. ஓகே. மாப்ள என்னமோ நினைச்சேன்டா, சாதிச்சுட்டேன். டேய், என்னது இது சின்ன குழந்தை மாதிரி? உணர்ச்சி வசப்படாதடா. சாதிக்க வேண்டியது உங்களுக்கு எவ்வளவோ இருக்கு. சாப்பிடு, கூச்சப்படாம சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க. ஐயோ, ஐயோ அம்மா. என்னடா இப்படி காரம் அடிக்குது, உப்பு வர கரைக்குது. என்னடா நான் தான் சொல்றேன் இந்த மாதிரி விச பரிச்சையில வேணும். இப்ப பாரு, மனசு சாப்பிட முடியுமா? போட்டி சவால் வேணவே போதும் மாப்ள. நான் இவ்வளவு மிளகாத்தூள் போடல, இவ்வளவு உப்பு போடலையடா. எப்படி அந்த மாதிரி ஆச்சு? முதல்ல அதுக்கு சவால் விட்டேன். எதையுமே வாயில வைக்க முடியலையே. இத சாப்பிட்டு என் வாயே கெட்டு போச்சு. அவங்க சமைச்சாங்கன்னா அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. அதையெல்லாம் விட்டுட்டு சமைக்கிற போட்டி நமக்கு தேவையா? அம்மா வெண்ணிலா, இந்த இலை, இந்த சாப்பாடு, இந்த பாத்திரம் சமைச்ச எல்லாத்தையும் கொண்டு போய் பின்னாடி கொட்டாத. புழு சுரைச்சு பள்ளம் நோண்டி நம்ம தோட்டத்திலே புதைச்சிரு. ஏன்னா
ஏதாவது வன விலங்குகள் இதை சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், ஒண்ணு அது செத்து போயிடும், இல்ல வந்து நம்மள பழி வாங்கிடும். புதைச்சிருமா, என்னாலே முடியலடா சாமி. வெண்ணிலா, வாசனை சும்மா கம கம கமன்னு இருக்கு. இது வெண்ணிலா தலைமையில நாங்க சமைச்ச சாப்பாடு, சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுருவோமா? ஆ. சூப்பரா இருக்கு. அப்பா, என்ன ஒரு ருசி. இது சாப்பாடு. ஜிலேபி ஆ 2 கரண்டி சாம்பார ஊத்து. கெட்டு போன வாய்க்கு அமிர்தம் சாப்பிட்ட மாதிரி. ஆமா, இவர் தேவர்கள் பார்க்கடல அமிர்தம் கடையும் போது சைடுல உட்காந்து கையில பிடிச்சு குடிச்சிட்டு இருந்தாரு. கோயில்ல ஓசில உண்டச்சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு பேசுற பேச்ச பாரு. அண்ணாமலை, டேய், நீ ஓவரா பேசிட்டு இருக்க. உதாரணம் சொல்றதுக்கு ஒரு வாய் வேணும். இந்த வாயை வச்சுட்டு நீ சொல்லக்கூடாது, புரியுதா? நான் சாப்பிட்டு வந்து உன பேசிக்கிறேன். முதல்ல நீ சாப்பிட்டு முடி. பொறாம. நீ ஒரு பெரிய ஆமை. எதுல வேணா போட்டி போடலாம், சாப்பிட்ற விஷயத்துல வெண்ணிலா கூட போட்டி போடவே முடியாது. சமையல் மட்டும் கிடையாது, பொம்பளை பிள்ளைங்க என்னைக்குமே நம்மளோட ஒரு படி அதிகம் தான். அவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும், நம்ம அவங்கள மதிக்கணும். இல்ல எந்த போட்டியா இருந்தாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்ப கூட நாங்க எல்லாம் ஒத்துக்கிறோம், நாங்க தோத்துட்டோம், நீங்க தான் ஜெயிச்சிங்க. ஆமா ஆமா, நாங்க ஜெயிச்சிட்டோம். டேய், நான் என் தங்கச்சி டீம்ல சேர்ந்து ரொம்ப நேரமாச்சு. ஒரு தங்கச்சி